ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் ஃப்ரைஸு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஃப்ளோரான் ஃப்ரைஸ் வந்து இந்த டைம் என்ன எடுத்திருக்கோம்னா அந்த கேஎம்எல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் சில்க் ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. கேஎம்எல் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. கேஎம்எல் அந்த கம்ஃபா வந்து 1-2 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கேஎம்எல் இருக்குது, மெயினாக எஸ்ஆர்டி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் சில்க் ஒன்று இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பீஸ் வந்து 55 ரூபா தான் வரும். நான் பீஸ் சொல்கிறது மினிமம் 3 பீஸ் எடுங்க. கண்டிப்பாக 3ல் 2க்கு ஹெட் வரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3ல் 1க்காச்சும் கண்டிப்பாக ஹெட் வளரும். ஒரு பீஸில் கண்டிப்பாக எங்களால் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி இது வந்து சின்ன சைஸ் ப்ரைஸு. ஓகேங்களா? சின்னது இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்கோசம் சைஸ் சண்டை போடக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸே கொஞ்சம் வாங்கிட்டோம். ஏன்னா பெருசு எடுத்து ரொம்ப அது தனித்தனியாக போட்டு அனுப்பிச்சு வேண்டியது, சண்டை நிறையா போட்டுக்குது. ஸோ அதான் அதே மாதிரி இப்பயும் சொல்கிறாங்க, சின்னதுலேயே நிறைய பேருக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா மேக்ஸிமம் ஃபைட் போடுற 2 சண்டை போடும். ஃபீமேல் வந்து பெருசாக சண்டை போடாது, மேல் மட்டும் தான் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த சண்டை போடுறது மட்டும் தூக்கி தனியாக போட்டு வச்சுருங்க. அதுதான் கம்பல்சரி மேலாக இருக்கும். இது வந்து என்னோட சும்மா ஒரு கெஸ்ஸிங்க. இதை இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் அது மாதிரி 1-2 இது பண்ணேன். அது கன்ஃபார்ம் மெயிலாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வேணால் பண்ணி பாருங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, பயந்து ஓடுறத சொல்லலைங்க, இந்த சண்டை போடும். அதாவது இங்கேருந்து அப்படியே துரத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் மெயிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அதை பிரித்து போட்டால் கண்டிப்பாக மெயிலாகவும் இருந்துச்சு. ஓகே, என்னோட இதில் அது சின்ன ஒரு இது தான், பட் 100% எனக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின் ஃபாயில் ஜோடி 70 ரூபா வரும். இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது தான், டெத் ரேசிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக இதில் நார்மல் அல்பினோ 2 வெரைட்டி இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்பயும் சொல்ல டிசீஸ் வந்து பெரிய அளவுக்கு இந்த மீனை வந்து நம்ம கேர் பண்ணணுன்ட்டே இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். அதாவது ஒரு மீன் வந்து டெத் ஆகாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி விற்காட்டி நாளைக்கு விற்றுக்கலாம், நாளைக்கு விற்காட்டி 1 மாதம் கழிச்சு விற்றா கூட நம்மளுக்கு அந்த மீன் நல்லா இருந்துச்சா போதும், அப்படி தான் இருக்கும். பட் அந்த மீனில் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாராவது ஃபிஷ் கடைக்காரங்க அக்வாரியம் ஷாப்புக்கு வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா கூட இந்த மீன் எடுத்து போடுங்க. நல்லா ஆரம்பத்துலேயே விட்டுட்டேன். நிறைய இந்த மீன்லாம் பற்றி பெரிய அளவுக்கு நான் கேரே பண்ண மாட்டேன். பட் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டெத் ரேஷியோ சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 3 டைமுக்கு முன்னாடி வாங்கின பேட்சுங்க. எல்லா நோய் வந்தது, நோய் வராதோடய போட்டிருக்கேன். இது வரைக்கும் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆனதே இல்லை. ஓகேங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குற வேண்டிய ஃபிஷ். நார்மலாக கப்பி, அதாவது நார்மலாக வளர்த்துறவங்க கூட, வீட்டுக்கு வளர்த்துறவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டெத் ஆகிட்டே நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பெஸ்ட்டு ஃபிஷ் தாங்க. அடுத்ததான் வந்து கப்பீஸ், அந்த காம்போ 6 பேர் காம்போ வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா அந்த டிராகன் கப்பி ஒரு பேர், பிளாட்டினம் நியான் ப்ளூ ஒரு பேர், அதுக்கப்புறம் சில்லி மொசைக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ மொசைக்கி, அதுக்கப்புறம் அந்த பிளாட்டினம் வெளியில் இருக்குது. அந்த கப்பி காமிக்கிறேன். ஸோ அந்த கப்பியில் ஆஃபர் போட்டிருந்தோம், அதுவுமே இருக்குது. அதாவது 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே இருக்குங்க. வேல்டேல் ஜீப்ரா ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 55 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு பேரை எடுத்திங்கன்னா, 5 பேரை எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 45 ரூபா தான் வரும். அப்புறம் 3 டைல் மாலி. ஸோ இதுவுமே பேர் 45 ரூபா தான். குட்டியே போட்டுக்க மாட்டிருக்கு. ஸோ குட்டி பாருங்கள், குட்டி பாருங்கள், குட்டி சைஸே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். குட்டி போட்டுக்க மாட்டிருக்கு. ஸோ இது வந்து ஜோடியாக 45 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். 3 டைல் பிளாக் மாலி தெலுங்கு அந்த இது கண்ணாடி தொட்டில் போடும். ஸோ அடுத்ததான் பீஸ் பார்த்துக்குவோம். ஒயிட் டெக்ஸ்ரோ தனியாக வாங்கினா பேர் 85 ரூபா வரும். இது 5 பேர் எடுத்துன்னு இது 60 ரூபா தான் வரும். அதுக்கப்புறம் இந்த பிளாட்டினம் கப்பின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிராஸில் இந்த இது மாதிரி ரெட் ரோஸ் கப்பி மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேறு என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளோரான் இது நெக்ஸ்ட் நினைக்கிறேன். கலர் வீடோ ஜோடி வந்து 55 ரூபா வரும். ஸோ வேணுங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கலர் வீடோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்சிஜன் நல்லா இருக்கும். ஸோ அப்போ தான் மீன் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சர்ஃபேஸ் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் ஸ்டிக்கர் சைடில் ஒட்டிட்டு இந்த மாதிரி மின்னும் அப்படியே அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வீடியோவில் மட்டும் தான் இது வந்து கொஞ்சம் நடக்கும். பட் என்னென்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுங்க. இந்த சைடு வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக மின்னும் அப்படியே. பட் நார்மலான கலர் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக க்ளோ ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஃப்ளோரசன் க்ரீன்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக பார்க்குறதோட நல்லா மின் வந்து க்ளோ அப்படியே அந்த இதை ரேடியேஷன் கலர் மாதிரி வரும். அந்த கலர் கொஞ்சம் நிறையவே இந்த டைம் எடுத்துருக்கோம். ஸோ வேணும்னு வச்சுருங்க. ஸோ அடுத்ததாக ஃப்ளோரானு கண்ணாடியில் போட்டிருக்காங்கடா. ஸோ இந்த ஃப்ளோரான் வந்து இருக்குது கேமில், நல்லா சின்னலே ஹெட் பாப்பு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தம்பிக்கோசம் எடுத்துருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்னதுலேயே பாருங்கள் ஹெட் ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. வேணா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.